for the 3 magical words, I am pregnant. Experience the miracle at ARC. உலகை வதைக்கும் கொரோனா வைரஸ் பன்மடங்காகும் பலி எண்ணிக்கைகள். கொரோனாவால் பலியான 13 வயது சிறுவனின் இறுதிச் சடங்கில் ஏற்பட்ட துயரம், பரிதவிக்கும் பெற்றோர். இலங்கையில் உயிரிழந்த 4வது நபருக்கு கொரோனா எப்படி தொற்றியது? எழுந்தது பலத்த சந்தேகம். கொரோனா வைரஸ் பரவலை இலங்கை அரசாங்கம் பயன்படுத்துகின்றது. மீனாட்சி கங்குலி குற்றச்சாட்டு. கொரோனா பாதிப்பு, உலகின் மிகப்பெரிய சந்தையை சவக்கிடங்காக்கும் பிரான்ஸ். பெருகும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை, அனுமதி மறுக்கும் அமெரிக்காவின் கப்பல் மருத்துவமனை. கொரோனா வைரஸ் தொடர்பில் வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளுக்கு சீனா வெளியிட்ட முக்கிய அறிவுறுத்தல். பிரான்சில் சவப்பெட்டிகளை தயாரிக்கும் பணிகள் மும்முரம். அமெரிக்கர்கள் எப்போதுமே இப்படித்தான், பதிலடி கொடுத்தது சீனா. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கம் வேகமாக அதிகரித்துக் கொண்டிருப்பதுடன் பலி எண்ணிக்கையும் இரட்டிப்பு வேகத்தில் சென்று கொண்டிருப்பது பொது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்று காலை வரை கொரோனா வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கையானது 10,98,6 பேராக உயர்ந்திருக்கின்றது. இதேவேளை பலியானவர்களின் எண்ணிக்கையானது இன்று காலை வரை 59,141 உயர்ந்திருக்கின்றது. எனினும் 2,28,405 பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதேவேளை நேற்றைய தினம் உலக நாடுகளில் பலியானவர்களின் விபரம் வருமாறு: அமெரிக்கா 1,321, பிரான்ஸ் 1,120, பிரித்தானியா 684, இத்தாலி 766, ஸ்பெயின் 850, ஜெர்மனி 168, ஈரான் 134, பெல்ஜியம் 132. இதேவேளை அமெரிக்காவில் மாத்திரம் 1,19,827 பேர் கொரோனா வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பல உறவுகளை சிதைத்து தனிமைப்படுத்தியிருக்கின்றது. இறுதிக்கிரியைகளின் போது கூட எவரும் இல்லாமல் நடத்தப்படும் துயரங்களும் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. பிரித்தானியாவில் கொரோனா வைரஸால் 13 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் இறுதிச் சடங்கு பெற்றோர் கூட கலந்து கொள்ளாமல் நடத்தி முடிக்கப்பட்டது. கொரோனா வைரஸால் பிரித்தானியாவில் குறைந்த வயதில் உயிரிழந்த சிறுவன் இஸ்மாயில் மொஹமட் 13 வயதான தெற்கு லண்டனில் பிரிக்ஸ்டோன் பகுதியைச் சேர்ந்தவர். கடந்த வெள்ளிக்கிழமை உடல்நிலை சரியில்லாமல் கிங்ஸ் காலேஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அதிலே அவனுக்கு கொரோனா வைரஸ் உறுதியானதை அடுத்து கடந்த புதன்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக அவனின் குடும்பத்தினர், பெற்றோர் மற்றும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனையடுத்து இந்த சிறுவனின் இறுதிச் சடங்கு பிரிக்ஸ்டோனில் இன்று நடைபெற்றது. இதில் இவனின் குடும்பத்தினர் கலந்து கொள்ளவில்லை. இவை அனைத்தையும் அவரது குடும்ப நண்பர் ஒருவர் முன்னின்று செய்துள்ளார். இறுதிச் சடங்கின் நேரடி ஒளிபரப்பை அவரது தாய் மற்றும் உடன்பிறப்புகளுக்கு அனுப்ப முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவர்களால் நேரில் வர முடியாது. சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இது மிகவும் வருத்தம் அளிக்கின்றது என்று கூறியுள்ளார். மேலும் மார்க் இறுதிச் சடங்கின் செலவுக்காகவும் இஸ்மாயில் மொஹமட்டினுடைய தந்தை புற்றுநோயால் இழந்த குடும்பத்துக்காகவும் பணம் திரட்டுவதற்காக கோஃபண்ட்மி பக்கத்தை அமைத்தார். அதில் நேற்று காலை வரை 67,000 பவுண்ட்ஸிற்கும் அதிகமான நிதி திரட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா வைரஸால் மரணமடைந்த 4வது நபருக்கு அந்த தொற்று எப்படி ஏற்பட்டது என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. தெஹிவளை நெதிமாலை பகுதியைச் சேர்ந்த 58 வயதான நபர் அண்மையில் இந்தியாவிற்கு தனது மனைவியுடன் சுற்றுலா சென்று நாடு திரும்பியுள்ளார். இதன்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இத்தாலியிலிருந்து திரும்பிய இலங்கையர்களின் தனிமைப்படுத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் இவர் சிக்கியதாக தெரியவந்துள்ளது. அவ்வாறு போராட்டம் செய்த இத்தாலியிலிருந்து திரும்பிய பலர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமையும் அப்போராட்டத்தை கட்டுப்படுத்த தலையீடு செய்த ராணுவ மேஜர் ஒருவரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டமையும் உறுதி செய்யப்பட்டது. இதன் பின்னணியிலேயே நேற்றைய முன்தினம் உயிரிழந்த 4வது நபருக்கு எப்படி வைரஸ் தொற்றியது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்தியாவில் வைத்து அந்த தொற்று அவருக்கு ஏற்பட்டதா அல்லது கட்டுநாயக்க விமான நிலைய சம்பவம் காரணமாக வைரஸ் அவருக்கு தொற்றியதா என இதுவரை உறுதியாக தெரியவில்லை. உயிரிழந்த நபரின் மனைவியும் தற்போது கொரோனா தொற்று காரணமாக அங்குடை தொற்று நோய் தடுப்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதாக சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் கூறுகின்றனர். சுதந்திரமான கருத்து பரிமாறலை கட்டுப்படுத்துவதற்காக கொரோனா வைரஸ் பரவலை இலங்கை அரசாங்கம் பயன்படுத்துகின்றது என்ற குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நியூயார்க்கை தலைமையாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது.
பேச்சுரிமைக்கான தணிக்கை மற்றும் அச்சுறுத்தல்கள் என்பன இலங்கையில் மாத்திரமல்ல, சர்வதேச மனித உரிமைகளையும் மீறும் செயல் என்று கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சுகாதார அதிகாரிகளை விமர்சனம் செய்தல் மற்றும் சமூக தளங்களில் பொய்யான செய்திகளை பரப்புவோரை கைது செய்யப் போவதாக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தென்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படும் அதிகாரிகளின் சிறிய தவறுகளும் சுட்டிக்காட்டப்பட்டு அவை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவதாக இலங்கையின் காவல்துறை குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில் மக்களை காப்பாற்றுவது அதிகாரிகளின் சவாலாகவே உள்ளதாக கங்குலி சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் யதார்த்தமற்ற விமர்சனங்களை தவிர பொதுவான விமர்சனங்கள் அவர்களின் பணிகளுக்கு பாதகமாக அமையாது. இதன்போது விமர்சனங்களை அடுத்து அதிகாரிகள் தமது குற்றப்பாடுகளை நிவர்த்தி செய்துள்ள சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஊரடங்கு வேளையில் பெரும்பாலானவர்களுக்கு தமது தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. எனினும் ராணுவ தளபதியை கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நியமித்துள்ளமையானது இலங்கையர்களின் உரிமைகளை காப்பதில் உதவுமா என்பது குறித்து தாம் கவலை கொள்வதாக மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். பிரான்சில் கொரோனாவால் பலியானோரின் எண்ணிக்கை 5387 ஆகியுள்ள நிலையில் உலகின் மிகப்பெரிய சந்தையான தன் நாட்டு சந்தை ஒன்றை தற்காலிகமாக சவக்கிடங்காக மாற்றியுள்ளது அந்த நாடு. பாரிஸுக்கு வெளியில் அமைந்துள்ள ரங்கிஸ் சந்தையில் உள்ள அரங்கம் ஒன்றை போலீசார் கொரோனாவால் உயிரிழப்போரின் உடல்களை வைப்பதற்கான சவக்கிடங்காக மாற்றி வருகின்றார்கள். அப்பகுதியில் உள்ள இறுதிச் சடங்கு மையங்கள் ஏற்கனவே நிரம்பி வழிவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இன்று முதல் அந்த சவக்கிடங்கில் உடல்கள் வைக்கப்பட உள்ளதாக நகர போலீஸ் துறை தலைவர் தெரிவித்துள்ளார். அதே இடத்தில் இறந்தவர்களின் உறவினர்கள் கூடி தங்கள் அன்பிற்குரியவர்களுக்கு இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக 2 அறைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளன. விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நேரத்தில் ஒரு அறையில் 20 பேர் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் உள்ளூர் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. கொரோனா நோயாளிகளால் அமெரிக்காவின் நியூயார்க் நகர மருத்துவமனைகள் நிரம்பி வழியும் நிலையில் ஜனாதிபதி டிரம்ப் அனுப்பி வைத்த கப்பல் மருத்துவமனை நோயாளிகளை ஏற்க மறுத்து வருகின்றது. இதனால் 1000 படுக்கை வசதி கொண்ட அந்த கப்பல் மருத்துவமனையில் பெரும்பாலான படுக்கைகள் பயன்படுத்தப்படாமலும் அங்குள்ள 1200 மருத்துவ ஊழியர்கள் இந்த ஆபத்தான வேளையிலும் நேரத்தை வீணாக போக்கி வருகின்றனர். நியூயார்க் நகரம் கொரோனா பரவலால் சீரழிந்து வருகின்றது. மொத்தம் 93,053 மக்கள் கொரோனா பாதிப்புக்கு இலக்காகியுள்ளனர். இதுவரை கொரோனாவால் சிகிச்சை பலனின்றி 2538 பேர் மரணமடைந்துள்ளனர். இங்குள்ள மருத்துவமனைகள் மொத்தம் நிரம்பியுள்ள நிலையில் பலர் மருத்துவரை காண காத்திருக்கும் நிலையிலே மரணமடைவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நியூயார்க் நகர கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அமெரிக்க கடற்படை மருத்துவமனை கப்பல்களில் ஒன்றான USNS கம்ஃபர்ட் அனுப்பி வைக்கப்பட்டது. ஜனாதிபதி டிரம்ப் நேரடியாக சென்று குறித்த கப்பலை கொடியசைத்து அனுப்பி வைத்துள்ள நிலையில் குறித்த கப்பல் கொரோனா நோயாளிகளை ஏற்க மறுப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகின்றது. திங்களன்று நியூயார்க் நகரை அடைந்த குறித்த கப்பலானது இதுவரை வெறும் 20 கொரோனா நோயாளிகளை மட்டுமே அனுமதித்துள்ளது. இதனிடையே ராணுவ நெறிமுறைகள் மற்றும் அதிகாரத்துவ இடையூறுகளின் சிக்கல் காரணமாகவே USNS கம்ஃபர்ட் பல நோயாளிகளை ஏற்றுக்கொள்வதை தவிர்த்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்த இக்கட்டான வேளையில் உதவ மறுப்பது உண்மையில் இந்த கப்பலை அனுப்பியதன் நோக்கம் என்ன என்பது குறித்து விளக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் மருத்துவ கூட்டமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது. சீனாவில் கொரோனா வைரஸ் பரவியதை அடுத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தலை அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ளது. சீனாவின் வெளிவிவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஹூவா சுனிங் இந்த விவகாரம் தொடர்பில் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தற்போதைய சூழலில் சீனாவுக்கான வெளிநாட்டு ராஜதந்திரிகள் எவரும் சீனாவுக்கு திரும்ப வேண்டாம் எனவும் சீனாவில் வெளிநாட்டு ராஜதந்திரிகளிடையே உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா வைரஸ் பாதிப்புகள் குறித்து அமைச்சகம் அறிவித்திருந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக நாடுகள் பலவற்றில் தற்போது கொரோனா வைரஸ் அதிவேகமாக பரவி வரும் நிலையில் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் தொடர்பில் சீனா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பிரான்சில் அனைத்து வர்த்தகங்களும் மூடப்பட்டுள்ள நிலைமையில் பிரான்சின் வடகிழக்கு நகரம் சவப்பெட்டிகளை தயாரிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. பிரான்சில் கொரோனா வைரஸ் தொற்றிய சுமார் 60,000 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 5,837 பேர் உயிரிழந்துள்ளனர். இது உலகில் 4வது அதிகமான எண்ணிக்கையாகும். ஏற்பட்டு வரும் நிலையின் அடிப்படையில் தினமும் 50 சவப்பெட்டிகளை தயாரிக்க வேண்டியுள்ளது என OGF தொழிற்சாலையின் முகாமையாளர் எமானுவேல் குரட் தெரிவித்துள்ளார். பிரான்சின் கிழக்கு பிரதேசத்தில் தொழிற்சாலையை வைத்துள்ள இவர்கள் வருடாந்தம் 1,40,000 சவப்பெட்டிகளை தயாரித்து வருகின்றனர். இது அந்த நாட்டின் மிகப்பெரிய சவப்பெட்டி உற்பத்தி நிறுவனமாகும். அமெரிக்க அரசியல்வாதிகள் பொய்யர்கள், அவர்கள் பொய் கூறியே பழக்கப்பட்டவர்கள் என சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர்கள் சுனியங் கூவா கடுமையாக பதிலடி கொடுத்துள்ளார்.
அமெரிக்காவில் கொரோனா வேகமாக பரவிக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த நாட்டில் பெரும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் கடந்த டிசம்பரில் சீனாவின் கொரோனா வைரஸ் தொற்று அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து வேகமாக பரவியுள்ளது. ஆனால் ஜனவரி 16ஆம் தேதி வரை பலி எண்ணிக்கை இல்லை. மனிதனிலிருந்து மனிதருக்கு தொற்றும் அபாயகரமான வைரஸ் என்ற உண்மையும் மறைத்து உலக நாடுகளுக்கு சீனா பெரிய துரோகம் இழைத்துவிட்டது என்று உளவுத்துறை தகவல்களை வைத்து அமெரிக்கா சீனா தொடர்பில் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. அதேபோன்று சீனா கூறும் பலி எண்ணிக்கை பொய்யானது என்றும் அதற்கு மேல்தான் அங்கு பலிகள் இருக்கும் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதற்கொண்டு அனைத்து அரசியல்வாதிகளும் கடுமையாக பேசியிருந்தனர். இது தொடர்பில் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் சுனி ஹூவா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது சீனா மிகவும் வெளிப்படையாக உரிய நேரத்தில் கொரோனா தகவல்களை உலகுக்கு அளித்தது. பன்னாட்டு பொது சுகாதார பாதுகாப்பு குறித்து உலக சுகாதார அமைப்பும் கொள்ளை நோய் தொற்று நோய் நிபுணர்களும் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். அமெரிக்க அரசியல்வாதிகள் அல்ல. ஏனெனில் அவர்கள் இயல்பாகவே பொய்யர்கள், பொய் கூறிய பழக்கப்பட்டவர்கள். உலக சுகாதார அமைப்பின் அதிகாரி ஒருவரே சீனா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றது என்று தெரிவித்துள்ளார். சீனா கொரோனா மீது மக்கள் நலன்களுக்காக விரைவு கதியில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு உலக அளவில் கொரோனா பரவுவதை தடுப்பதற்கான தகவல்களை அவ்வப்போது அளித்துக் கொண்டுதான் இருந்தது. அமெரிக்கா திண்டாடுகிறது என்பதை வருத்தத்துடன் புரிந்து கொள்கின்றோம். அதன் சுகாதார அதிகாரிகள் கடும் நெருக்கடியில் இருக்கின்றனர் என்பதையும் புரிந்து கொள்கின்றோம். அமெரிக்க மக்களின் கடினமான நிலைக்காக உண்மையில் வருந்துகின்றோம். இதனையடுத்து மனிதாபிமான உணர்வில் சீனா எங்களால் முடிந்த உதவியை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு வழங்கவே தயாராக உள்ளது. எனவே கொரோனாவுக்கு எதிரான போரில் பொறுப்பாக செயலாற்ற வேண்டிய நேரமே தவிர குற்றம் குறை காண்பதில் நேரத்தை அமெரிக்கா செலவிடுதல் கூடாது. அரசியலுக்கு மேலாக மக்களின் ஆரோக்கியம் முக்கியம். பொதுமக்கள் சுகாதார விவகாரத்தை அறமற்ற முறையிலும் வெட்கங்கெட்ட முறையிலும் அரசியலாக்க கூடாது. அது அமெரிக்க மக்கள் உட்பட உலக மக்களின் கண்டனங்களை ஈர்த்துவிடும் என்று பதில் வழங்கியுள்ளார்.